அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் வெதர்மேன் சந்தோஷ் கிருஷ்ணன். புயல் சின்னம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பாண்டிச்சேரி வழியாக கிராஸ் ஆகி கோயம்புத்தூருக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1977 அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வழியாக நம்ம கொங்கு மண்டலம் வழியாக வந்து இந்த புயல் சின்னம் வந்து பயணிக்க போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஹெவி ரெயின்ஸ் தான் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், சேலம், கரூர் அனைத்து கொங்கு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிக கனமழைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 1977 சைக்ளோன் போனப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆகிருக்குது கோயம்புத்தூரில். மற்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 சென்டிமீட்டர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மண்டலத்து வழியாக பார்த்திங்கன்னா அதிகமாக சைக்ளோன்ஸ் பாஸ் ஆகாது, ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி பாஸ் ஆகும்பொழுது அதிக கனமழை இருக்கும். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா நம்ம நீலகிரியில் வந்து அதீத கனமழை இருக்கலாம். 30 சென்டிமீட்டர் அல்லது 40 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட எதிர்பார்க்கலாம். கரெக்டாக மாய்ஸ்சர் ட்ராப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிழக்குலேருந்து வர ஈரப்பதமான காற்று வந்து நம்ம நீலகிரியில் சந்திக்கும் பொழுது மிக கனமழை இருக்கலாம். நீலகிரியில் வந்து ஃப்ளட்டிங் பயங்கரமாக இருக்கலாம், லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கலாம். ஸோ நீலகிரி மட்டும் பார்த்திங்கன்னா 1, 2, 3 டிசம்பர் இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா அது போகிறத தவறுங்க. அங்கே இருக்கிற மக்களும் கொஞ்சம் பாதுகாப்புன்னு இருங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் பெய்யும். அதாவது கிராஜுவலாக இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 to 100 மில்லிமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி தான் பெய்யும். ஸோ கண்டினியூஸாக டவுன் பஸ்ட் இல்லாமல் பெய்யறங்காட்டி உங்களுக்கு சென்னை அளவுக்கு ஃப்ளட்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் அண்டர் பாசஸ் எல்லாமே ஃப்ளட்ஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ரெயின்ஸ் இருக்கும்பொழுது நம்ம நொய்யல்லையும் தண்ணி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நொய்யல் கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து மேபி கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ ரெயின் வந்து அதிக மழைக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கொங்கு மண்டலத்தில் தான் இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ ஏன்னா புயல் வந்து கடலுக்கு அந்த சைடு தான் இருக்குது, இங்கிட்டு கடல் இல்லை. எப்படி இங்கிட்டு கிராஸுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்? வானிலை ஆய்வு மையம் வந்து அந்த சைடு தான் கடந்து போகும், இங்கிட்டு வர மாதிரி எதுவும் சொல்லலை. இப்போ வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நம்ம கோஸ்டல் அது கடலோர பகுதிகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 சென்டிமீட்டர் மழையளவுக்கு எதிர்பார்க்கலாம். அங்கே கரை கடக்கும் பொழுது இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து கிழக்கே வந்து மையம் கொண்டுள்ளது. ஸோ அங்கே கரை கடக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே தான் வந்து உள்ளதுலேயே ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும். நம்ம அங்கே 30-40 சென்டிமீட்டர் மழை பெய்யுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15-20 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வீக் ஆயிரும் புயல் வந்து நம்ம இப்போ ஃபெங்கல் புயல்னு இப்போ பேரிட்டிருக்காங்க நம்ம வானிலை ஆய்வு மையம். ஸோ அது கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வலுவிழந்துக்கும் போது நம்ம டிப்ரெஷன் சொல்லுவாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையில தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே வந்து உங்களுக்கு விண்ட் டேமேஜ் இருக்கும், காற்று டேமேஜ் இருக்கும். ஒரு 70 to 90 கிலோமீட்டர்ஸ் per hour வந்து வீசுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வரும்போது நம்ம காற்று பதிப்பு அதிகமாக இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம். அது உங்களுக்கு நார்மலாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசுகிற காற்று தான். ஆனால் மழையோடு வீசும்பொழுது கொஞ்சம் டேமேஜ் இருக்கலாம். ஒரு சில இடங்களில் மரம் உடஞ்சி விலகலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் சான்ஸுங்க ஆக்சுவலாக. இந்த கோயில் வழியாக இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரி புயல் வர்றதுக்கான காரணம் ஏதாவது கிளைமேட் சேஞ்சஸ் ஃபேக்டர் இருக்கா? கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்ல முடியாதுங்க. இது மாதிரி வர்றது ரேர் ஆக்சுவலாக. அது சொல்ல போனீங்கன்னா ஒரு 40-50 வருடம்க்கு ஒரு ஈவெண்ட் தான் ஆக்சுவலாக. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து வந்திருக்கு, இதே மாதிரி வந்திருக்கு. இதில் ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு 2 ஈவெண்ட்டில் நடக்கலாம். அந்த மாதிரி தான் ஈவெண்ட் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புயலோட வலுவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. முதல்லாம் பார்த்திங்கன்னா கரை கிடக்கும் பொழுது வந்து தீவிர புயலாக இருந்து உள்ளுக்கு நல்லா சீக்கிரம் வலு இழந்துடும். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்டென்சிஃபை ஆகி கிராஸ் ஆகும்பொழுது இன்டென்சிஃபை ஆகுது. உள்ளுக்கு வந்து வரும்போது நம்ம லோ ப்ரெஷராக இப்போ ஃபஸ்ட்டில் இருந்திருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. வலு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து ரொம்ப ஹெவி ரெயின்ஸுங்கிறது கோரிலேட் பண்ண முடியாது, சேம் இதை கோரிலேட் பண்ண முடியாது. இப்போ இந்த க்ளவுட் பஸ்ட்டுங்கிற ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப அதீத மழை வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் கூட அந்த மாதிரியான க்ளவுட் பஸ் நடந்து டிசாஸ்டர் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி க்ளவுட் பஸ் ஏதாவது இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரங்களில் வந்து மிக கனமழை பெய்கிறது. அது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து அதிகமாக நடக்கும். உங்களுக்கு தென்மேற்கு பருவமழைங்கிறது ஒரு பெரிய டைனமிக்ஸ் ஆக்சுவலாக. நம்ம இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறோம். அக்டோபர் to டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலம், ஜூன் to செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை காலம். அப்போ தான் அதிகமான சான்ஸ் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் அதிகமான வாய்ப்புகள் ஆக்சுவலாக. ஸோ வடகிழக்கு பருவமழை காலத்தில் புயல் சலனங்கள் வச்சு தான் ரெயின்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக.
அந்த மாதிரி இருக்கும்பொழுது அது க்ளவுட் பஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த புயல் சின்னம் வந்து நம்ம ஏரியா வரும்பொழுது மழை வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பெய்யுறது நார்மல் தான். ஸோ அது காமன் தான் ஆக்சுவலாக. க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு மணி நேரத்தில் கொட்டுறது தான். இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி கொட்டுங்கிறது நான் எதிர்பார்க்கல. பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு காலையிலேருந்து வந்து லைட்டு மாடரேட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 24 to 48 ஹவர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் வந்து அந்த ரெயின்ஃபால் நம்ம கோயம்புத்தூருக்கு இருக்காது. ஸோ அதனால் நம்ம வெள்ள பாதிப்புகள் வந்து அந்த சென்னை அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குங்க.